மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், PSSM, PNC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், நமக்கு ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக்க வேகமாக வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை என்பது இருக்கும். ஆனா அதற்கு தேவையான ஒர்க் நீங்க பண்றீங்களா அப்படின்றது தான் முக்கியம். நிறைய மாஸ்டர்ஸ், சில பேர் நான் கேட்டிருக்கேன், தினமும் 3 மணி நேரம் தியானம் பண்றேன், ஆனாலும் எனக்கு எந்த காட்சிகளும் வரல, வீட்டுல சூழ்நிலைகள் மாறல, எனக்கு தேவையான ஆசைகள் எதுவுமே நிறைவேறல, எனக்குள்ள இருக்கும் நோய்கள் எல்லாமே குணமாகல, இந்த வகையான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவார். இது எல்லாமே எதற்காக நடக்கும் அப்படின்னா, நீங்க பண்றீங்க தியானம் இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க என்ன செய்யறீங்க தினமும் அப்படின்றது மிக முக்கியம். அதற்காக நம்ம பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஆனா எந்த வகையான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்? நம்ம பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம பத்தி நம்முடைய ஸ்ட்ரென்த், அதாவது நம்முடைய பலம் என்ன, வலிமை என்ன, இந்த விஷயத்தின் மீது கவனம் என்பது நமக்கு இருக்கணும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல விரும்பணும். அதற்கு ஆப்போசிட் வீக்னஸ், பலவீனங்கள், எனக்கு தெரியாதப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி அது மேல நம்முடைய கவனம் வச்சு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த வீக்னஸ் இருக்கும் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரியாம இருந்தால் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எங்கிருந்து பண்றீங்க? அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தினமும் ஒரு வாய்ப்பு தான். காலையில எந்திரிச்ச உடனே நான் ஒரு ஆன்மா, இந்த உலகத்திற்கு அனுபவங்களுக்காக வந்திருக்கிறோம். அனுபவங்கள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்து இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வரம் மாஸ்டர்ஸ், நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு வரம். கண்ணை திறந்து இருக்கிறோம் அப்படின்னா we are still in the body. அதற்காக ஒரு புது அனுபவம் என்பது நம்மளுக்கு தேவை. யாரு கொடுப்பாங்க? நம்முடைய தினம். அந்த நாள் நீங்க என்ன அனுபவங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீர்கள், அந்த வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உங்க முன்னாடியே இருக்கு. எந்த வகையான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும்? உங்களுக்கு என்ன அனுபவம் வேணுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வரும்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதன் மூலமா நீங்க அந்த அனுபவத்தை பெறணும். அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் அப்படின்வாங்க, தடைகள். தினமும் ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும். அந்த தடைகளை நாம கண்டுபிடிக்கணும். அந்த தடைகள் வந்தால் அது நமக்கு பாதிக்க கூடாது. அந்த அளவுக்கு நாம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்பதை எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ். அது நம்முடைய தர்மம். அதுக்காக தினமும் நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய வீக்னஸ், நம்ம முன்னாடி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம முன்னாடி இருக்கும் த்ரெட்ஸ், இந்த 4 விஷயங்களும் நம்ம எப்பவுமே கவனிச்சுட்டே இருந்தால் நமக்கு growth என்பது வராத, கண்டிப்பா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய ஸ்ட்ரென்த், நமக்கு நல்லா டீச்சிங் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், வேளாண்மை பண்ற தெரிஞ்சிருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்தால் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா நம்முடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். வீக்னஸ் நம்மளுக்கு தெரியும், டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் ரொம்ப கம்மியா இருக்கேன், எனக்கு வரவே வராது டைம் மேனேஜ்மெண்ட்டு. எப்ப பார்த்தாலும் சினிமாக்கு டிக்கெட் வாங்குற 1/2 மணி நேரம் லேட்டா போறேன். நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? தெரியும் சினிமா 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா 5:30 மணிக்கு உள்ள போய் உட்கார்றீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, தெரியுது, ஆனாலும் கரெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். அதே போல் ப்ரொக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கு பண்ண வேண்டியது இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கபீர்தாசர் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறீங்க? இன்னைக்கு பண்ண வேண்டியது இப்ப பண்ண வேண்டியது இன்னைக்கு பண்ணணும், அட்லீஸ்ட் இன்னைக்காவது பண்ணணும். ஆனாலும் 10 நாள் ஆனாலும் கூட இன்னும் பண்ணவே மாட்டோம். ப்ரொக்ராஸ்டினேஷன் இது நம்முடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா கரெக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? பண்ண மாட்டோம். அந்த வீக்னஸ் அப்படியே இருக்கும். இந்த உலகத்திற்கு நாம எதற்காக வந்துள்ளோம் தெரியுமா மாஸ்டர்ஸ்? நம்முடைய வீக்னஸஸ் எது இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி அந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தாக மாறுவதற்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் மூலமா நம்மளுக்கு அனுபவங்கள் பெறுவதற்காக
இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கெங்க எல்லாமே வீக்னஸ் இருக்குமோ அங்கங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை என்பது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி. தினமும் காலையிலிருந்து இரவு வரைக்குமே ஒவ்வொரு வாய்ப்பும் நம்மளுக்கு 1001 வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க நமக்காக, இல்ல நாமே போய் அவனை சந்திக்கிறோம். ஒரு நல்ல வாய்ப்பு தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு. எத்தனை பேர் பண்றோம்? நம்ம ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு செவரு. அது என்ன செவரு அப்படின்னா ஈகோ. அது டிசால்வ் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அது வீக்னஸா இல்லையா? அதே போல் நம்ம முன்னாடி தினமும் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கிட்டே இருக்கும். ஆனா படிக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு தூங்கணும், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும் அந்த புக்கு. 10 நாள் ஆனாலும், 1 மாசம் ஆனாலும், 1 வருடம் ஆனாலும் அந்த புக்கு அப்படியே அங்கேயே இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கும் ஞானம் வாய்க்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் அந்த புத்தகம் எழுத்து நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனா படிக்க மாட்டோம். அந்த வாய்ப்பு இருக்கு, புத்தகம் படிச்சு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி, ஆனா பண்ண மாட்டோம். நம்ம முன்னாடி எத்தனையோ கோர்ஸ் இருக்கு, அதாவது ஜூம் செஷன்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஜாயின் பண்ண மாட்டோம். வாய்ப்பு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனையோ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே நடக்குது, கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாரு. இந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, கூத்து தியானம், வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா பண்ண மாட்டோம். இன்னும் வளர்ச்சி மட்டும் வேணும். அவனுக்கு 3ஆம் கண் அனுபவம் வருது, இவனுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் வருது, எனக்கு மட்டும் வரல. எப்படி வருது? வந்த வாய்ப்பு எல்லாமே வீணாக்குறீங்களே. அதே போல் ட்ரெட்ஸ், தடைகள், நிறைய வகையான தடைகள் வந்துட்டே இருக்கும். இந்த தடைகளின் மூலமா கூட நம்முடைய வளர்ச்சி என்பது நடக்கும். எப்படி? தடைகள் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய வார்த்தை ஆகட்டும், உங்களுடைய பார்வை ஆகட்டும் சரியா இல்லைன்னா அங்கே உங்களுக்கு ஆபத்து என்பது வந்துடும். அதற்காக எங்கே எது பேசணும், எங்கே எது பேசக்கூடாது, எங்கே எப்படி இருக்கணும், எங்கே எப்படி இருக்கக்கூடாது என்ற புத்தி என்பது இந்த தடைகளின் மூலம் நாம் எல்லோரும் கற்றுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். அதற்காக இந்த 4 விஷயங்கள், நம்முடைய பலம் மற்றும் நம்முடைய பலவீனங்கள், நமக்கு முன்னாடி இருக்கும் வாய்ப்புகள், நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், த்ரெட்ஸ், இந்த 4 விஷயங்களும் நாம் கவனிச்சால் தினமும் உங்களுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கும். எது பேசக்கூடாது, எது பேசணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்போம். அது சரியில்லாதது, அது ஒரு ஆபத்து நமக்கு செய்யக்கூறும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாக்க நம்ம பண்றோம். அந்த ஆபத்து ஒன்று இருக்கு அங்கே அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணும் இல்லையா? அந்த ஆபத்து என்பது இங்கேயே உங்க கண்ணு முன்னாடியே வராது. அது எங்கே ஆபத்து அப்படின்றது வருது அப்படின்னா மேல உலகத்துல உங்களுக்கு கர்மா என்பது ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்களுடைய தலையெழுத்தாகும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து என்பது இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு தினமும் வாய்ப்புகள் எல்லாமே வராது மாஸ்டர்ஸ். எல்லா கூட்டமாக சேர்ந்து நம்ம கலந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டு சைத்தன்யமாக, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆக நாம வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஸ்ரீ ஐயப்பா பிண்டி அவர்கள் இன்யான் 2வது வகுப்பு என்பது ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேரு இங்கே இன்யான் 69 டேஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியில் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க மாஸ்டர்ஸ்? நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நல்லது. நிறைய பேர் கை தூக்குறீங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் மாஸ்டர்ஸ். சேம் அதே தான் இங்கே கூட 2வது வகுப்பில் அதே ரூல்ஸ் தான் எல்லாமே. வெறும் என்ன அப்படி சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆர்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் நாம கற்றுக்கணும். நான் மட்டுமே ஃப்ளூட் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கல. எப்பவுமே பத்ரிஜி அந்த மாதிரி நினைக்கல மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நீங்க ஏதோ ஒரு இசையோ, இல்ல வயலினோ, ஃப்ளூட்டோ, கிட்டாரோ, பியானோவோ, கீபோர்டோ ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்முடைய ஆன்பாக்குள்ள இருக்கும் அந்த இசை கேட்கணும் அப்படின்னா வெளியில இருக்கும் இசை மூலமா அது கேட்க முடியும். வெளியில இருக்கும் இசையுடன் இணைந்து இருந்தாக்க அநாகத நாதம் அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து அந்த நாதம் என்பது வெளியே வருது. இதை ஹானஸ்டா நான் சொல்றேன். நான் வாசிக்கும் போது ஃப்ளூட்டு இன்னும் கத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ வாசிக்கிறேன். வாசிக்கும் போது என்னை நான் மறந்துடுவேன். ஒரு நோ தாட் ஸ்டேட் அப்படிங்கிறது எனக்கு வருது இசை மூலம். அதுக்காக எல்லோரும் இசை என்பது கற்றுக்கணும். ஒரு நாளுக்கு மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாகட்டும் இந்த பயிற்சி என்பது செய்யுங்க.
இல்லை சார் இசை என்பதே எனக்கு வேண்டாம் தெரியாது அப்படின்னா டான்ஸ் கற்றுக்கோங்க. அதுவும் இல்லை சார் அப்படின்னா பெயிண்டிங் கற்றுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு பாட் அது செய்யறது கற்றுக்கோங்க. ஏதோ ஒன்று 64 கலைகள் இருக்கு. அந்த கலைகள்ல ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. 1/2 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாருக்காக? உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. நம்ம ஆன்ம வளர்ச்சி என்பது வருது. ஆனா இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன வாங்கியிருக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போகணும். மை டியர் மாஸ்டர்ஸ், ஞானம் எல்லாமே வாங்குறோம். நம்முடைய ஞானம், நம்முடைய அனுபவங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு போகணும். இல்லாட்டி அந்த வாங்கினது திரும்பி கொடுக்கறதுக்கு இன்னொரு பிறவி நாம எடுக்கணும். அதற்காக இந்த 69 நாளுக்குள்ள 1/2 மணி நேரம் 4 நாள் நீங்க உங்களுடைய அனுபவங்களாகட்டும் ஒரு கிளாஸாக சொல்லுங்க. அது ஜூம்ல ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு சென்டர் ஆகட்டும், இல்ல உங்க வீட்லயே ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு 4 பேரை கூப்பிட்டு நீங்க சொல்லணும் கிளாஸ். மை டியர் மாஸ்டர்ஸ், அந்த நேரத்துல தான் நமக்கு வாக்கின் என்பது நடக்கும். நம்ம மூலமா சேனலிங் என்பது நடக்கும். நம்ம மூலமா எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அப்போதான் நமக்கு மேல உலகங்கள்ல இவங்க ஒரு மாஸ்டராக ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், யாரெல்லாம் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி என்பது மிக்க வேகமாக நடந்து நான் ஒரு மாஸ்டராக இருக்கணும், மேல உலகங்கள்ல போய் ஒரு வேலைக்கு வராத மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க மாஸ்டர்ஸ். நாம் எதுவும் பண்ணாம இருந்தால் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி அவமானம் என்பது நடக்கும். மேல போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரிவில் எந்த வேலையும் செய்யாம நாம் எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறோம். நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. ஒரு பிறவி ஆனதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யல. மேல போனதுக்கு அப்புறம் ஒரு போர்டு இருந்துச்சு. அதுல எனக்கு தெரிஞ்ச மொழியில அது எனக்கு புரியுதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. வணிகிராணி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த போர்டுல இருந்துச்சு. இல்லப்பா இந்த மாதிரி போர்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி திரும்பி வந்திருக்கும். 4 பேருக்கு சொல்லி இந்த வாழ்க்கை முழுவதும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். ஐ எம் ஏ யூஸ்ஃபுல் மாஸ்டர் ஆஃப் திஸ் பிளானட் அப்படின்ற ஒரு உணர்வுல நான் போகும். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் சொல்லி ஒரு மாஸ்டராக ஒரு சர்டிபிகேட்னா இங்க எதுவும் பேப்பர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மேல உலகங்கள்ல உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் அப்படின்றது வருது மாஸ்டர்ஸ். அதற்காக நீங்க எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை 4 பேருக்கு பகிர்ந்துக்கணும். அன்றதுக்காக இது ஒரு விஷயம். இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 69 நாட்கள் விஞ்ஞான் 69 லெவல் 2 என்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகும். உங்கள் எல்லோரும் நம்ம குரூப்ல போட்ட அந்த லிங்க் பயன்படுத்தி அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே நன்றி.